தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் வங்கக்கரையோரம் கடல் அலைகள் தொட்டுவிடும் தூரத்தில் மயிலாப்பூரில் கோவில் கொண்டதால் மயிலை அன்னை என பெயர் பெற்ற அன்னைமரி ஆலயம். சென்னை மறை மாவட்டத்தின் தலைமை பேராலயமான இங்கு குடிகொண்டிருக்கும் அன்னை செல்வநாயகி மாதா என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார். இவ்வாலயத்தில்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலா காயத்தை தொட பாக்கியம் பெற்ற 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரான புனித தோமையாரின் புண்ணிய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து கேரளாவின் மலபார் பகுதியிலும் கடலோர தமிழக பகுதிகளிலும் மறைபரப்பு பணி மேற்கொண்டு கிபி 72இல் மறை சாட்சியாய் மரித்த புனிதரின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஆலயத்திற்கு அடியில் புதிதாக தற்போது உருவாக்கப்பட்டிருக்கும் நிலவறை ஜெபக்கூடம் தான் இது. தோமையாரின் இந்த புனிதமான எலும்பு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த சின்னமாக விளங்குகிறது. இதோ கைகூப்பி நமக்காக எந்நேரமும் ஜபிக்கும் அன்னையின் செல்வநாயகி மாதாவின் அற்புத திருவுருவம் போர்ச்சுகீசியரால் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டு மயிலை அன்னையின் சுரூபம்தான் இன்னமும் பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. கோயில் அருகே அமைந்துள்ளது அருங்காட்சியகம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கட்டாயம் காண வேண்டிய வரலாற்று ஆவணங்கள் நிரம்பிய இடம் இது. புனித தோமையின் உயிர் பறித்த அம்பு இது. இந்த வரலாற்று சின்னங்களும் அவை சொல்லும் இறை உணர்வும் பக்தியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். உலகத்திலேயே 2 ஆலயங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ரோமாபுரியில் இருக்கின்ற புனித ராயப்பருடைய தேவாலயம் அப்போஸ்தலரான ராயப்பருடைய கல்லறையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சென்னையில் இருக்கிற இந்த மாபெரும் தேவாலயம் அப்போஸ்தலரான புனித தோமையாருடைய கல்லறையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் திருத்தலங்கள் வழியாக, இப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலங்கள் வழியாக கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம தெரு தெருவாக போய் மக்களுக்கு போதிப்பதற்கு பதிலாக மக்களே இந்த திருத்தலங்களை தேடி வருகிறார்கள். ஆகிய இந்த திருத்தலத்தில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் இந்த மயிலை அன்னையிடம் வந்து ஜெபிக்கும் போது அவர்களுக்கு இந்த மாபெரும் பாக்கியம் கிடைக்கிறது. அதற்கு ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் உண்டு. அப்போஸ்தலரான புனித தோமையார் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து உயிர் நீத்த 19 நூற்றாண்டுகள் ஞாபகத்தின் சின்னமாக எழுப்பப்பட்ட திருக்கோயில்தான் சின்னமலை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். 1551ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சென்னையில் மிக தொன்மையான ஆலயங்களுள் ஒன்று இது. இந்த ஆலயத்தின் பீடப்பகுதி அருகே அடித்தளத்து குகையில்தான் புனிதர் வசித்திருக்கிறார். எதிரிகளிடமிருந்து புனிதர் தப்பிக்க பயன்படுத்திய பாறை இடைவெளி இது. புனிதர் ஜெபிக்கும் பொழுது கையூன்றிய தடம், புனிதரின் காலடித்தடம், இயேசுவின் சீடர் குத்தப்பட்ட பொழுது இரத்தம் கசிந்த அற்புத சிலுவை ஆகியவை பார்ப்பதற்கும் பக்தி முயற்சியை வலுப்படுத்துவதற்கும் நம் கண்முன் இன்றும் சாட்சியாய் நிற்கும்
சொல்லொன்னா காட்சிகள். இச்சிறு குன்றின் மீது அமர்ந்துதான் புனித சுவிசேஷத்தை புனிதர் போதித்தார் என்பது வரலாறு. சென்னையிலேயே தோமை முனிக்கு சாட்சி சொல்லும் 3வது திருத்தலம் பரங்கிமலை என்று அழைக்கப்படும் புனித தாமஸ் மவுண்ட். இங்குதான் நம் அப்போஸ்தலர் அம்பால் குத்துப்பட்டு வேத சாட்சியாக ஆனார். அவ்விடத்தில் நினைவு சின்னமாக அமைக்கப்பட்ட அழகு ஆலயம் இது. அமைதியும் இறைவன் அருளும் நிரம்பிய திருத்தலம். 1540